உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும், எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலான்ற வகுப்பு நடத்த போறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். வயது வரம்பு கிடையாது. வெறும் இதற்கான கட்டணம் வெறும் 51 ரூபாய் மட்டுமே. நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த 135 நாட்கள் எந்த மாதிரி யோக பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த 135 நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இப்ப அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியுடைய பாதியுடைய பாதிப்புல இருக்கீங்க. சில விஷயங்கள் நடக்கல, சில விஷயங்கள்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது. வேலையில பிரச்சனைகள் இருக்கு, தொழில நிறைய தொல்லைகள் இருக்கு, கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா இந்த பதிவை டீட்டெயிலா பாருங்க. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்கறது ரொம்ப நல்லது. விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. விருச்சக ராசிக்குன்னு எப்பவுமே ஒரு தனி திறமை இருக்கு. உங்களால சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. இப்போ உங்களால நடக்கல, சில விஷயங்கள் நான் முதல்ல நல்லா ட்ரை பண்ணி எல்லாம் நடந்துச்சு சார், இப்ப நடக்கல. இப்போ 2.5 வருஷமா ரொம்ப ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கு, எதை எடுத்தாலும் ஒரு போராட்டமா இருக்கு, வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சூழ்நிலையே இல்லை, ஏன்டா வாழ்றோன்ற மாதிரிலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்து பாதின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அவர் நேர்கதியில இப்ப நவம்பர் மாதம் 15ஆம் தேதியில இருந்து இருக்காரு. இன்னும் 135 நாட்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. என்ன சார் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இந்த ஜோதிட சாஸ்திரமே என்னன்னா வரும் முன் காப்பதற்கு தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே. பயப்படாம இருங்க. நீங்க வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது மட்டும் பார்த்துட்டீங்கன்னா சேஃபா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. முதல்ல தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த 135 நாட்கள்ல நான் புதிய கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இல்லை சார் எனக்கு கடன் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு, இதுக்கப்புறம் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல புரியுது, இல்லைன்னு சொல்ல. ஆனா புதுசா ஒரு கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்கினாலும் தப்பு கிடையாது, ஒரு பேங்க் லோனா வாங்கிக்கிங்க, இல்லை கம்மி வட்டியில வாங்கிக்கிங்க. அதிக வட்டிக்கு போய் வாங்கி நான் பிஸ்னஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, பிஸ்னஸ்க்கு வேற வழியே இல்லை கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை தள்ளி போடுவது சிறப்பு. ஒரு 135 நாள் தள்ளி போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை இந்த சனி பகவானே கொடுப்பாரு. உங்களை யாரு கஷ்டப்படுத்தினாலும் அவரே கொடுக்க போறாரு. அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. பிஸ்னஸ்ல கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும், பெரிய முயற்சிகள் வெற்றி அடையாது. அதனால ரொம்ப போட்டு கவலைப்படாம வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே 135 நாட்கள் மேல நடக்கும். புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி வரும், புதுசா பிசினஸ் பண்ண போறீங்க, பெரிய லெவல்ல சம்பாதிக்க போறீங்க. இப்ப இருக்கக்கூடிய கடன் அளவு கண்டிப்பா குறையதான் போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பொறுமை காத்துட்டீங்க, பொறுமையுடையார் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி உறுதி. பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வேலையில இருக்கீங்க, வேலையில இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா அடுத்த ஒரு 135 நாள் வேலையில இடைஞ்சல்கள் வரும், தொல்லைகள் வரும், 4 பேர் சண்டை போடுவாங்க, 4 பேர் செய்யற வேலையை நீங்க செய்யற மாதிரி இருக்கும். ஆபீஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும், சில நேரங்களில் துரோகங்கள் நடக்கும். நீங்க கேர்ஃபுல்லா இருந்து வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது. இல்ல எனக்கு இந்த ஆபீஸ்லயே இருக்க முடியாது சார், வேலையை மாற்றம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அதான் மூவ் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது இப்ப வேலை கிடைச்சா கூட என்னன்னா அந்த வேலை சரியில்லாத வேலையா இருக்கும், கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல அந்த வேலை கிடைச்சா கூட இங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க, இன்னும் ஒரு 3-4 மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமே வேற மாதிரி இருக்கும்.
வாய்ப்புகள் வேற மாதிரி கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா மார்ச் மாசம் 29 அப்புறம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வக்கர கதியில இருந்தாரு. நடுவுல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் பரவாயில்ல சார், கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கட்டுக்குள்ள இருந்தது, பெருசா பிரச்சனை ஆகல, பட் பிரச்சனை இருந்தது, பெருசா போகல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப வக்கரகதியில இருந்து நேர்கதியில வரும்போது திருப்பி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அடுத்த ஒரு 35 நாட்கள் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு சம்பந்தமா ஏதாவது பண்றது செய்யறது எதுவுமே செய்யாதீங்க. அதுல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல அப்படின்னா விற்க முடியாது. அதுக்காக நீங்க ஏதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கிளியரா இருங்க உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் இடம் விற்க முடியல, வீடு முடியல, நிறைய முயற்சிகள் பண்றீங்க. அது தவறான ஒரு வழியில போய் முடிஞ்சிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பா விமோச்சனம் எப்பவுமே உண்டு, இல்லாம இல்லை. அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு சார். அது வரைக்கும் தாங்க முடியாது, உண்மைதான், தாங்க முடியாத உண்மைதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த காலம் என்னன்னா கடக்க செய்யும், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற மார்ச் 29 இடம் விற்கிறதுல நிறைய பணம் வரும், வீடு விற்கிறதுல கொஞ்சம் அதிகமான பணம் வரும். அதற்கான சூழ்நிலைகள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல இந்த காலகட்டத்துல மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை இருக்கு, அதுல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத அதை பெருசாக்காதீங்க. நான் போய் பேசுறேன், நான் ஒய்ஃப்கிட்ட போய் பேசுறேன், ஒய்ஃபோட அப்பா அம்மாட்ட பேசுறேன், கணவரோட அப்பா அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுல அவமானங்கள் தான் மிஞ்சும். தேவையில்லாத அந்த விஷயங்களை ட்ரையே பண்ணாதீங்க. குழந்தை அவங்க கிட்ட இருக்கு, குழந்தைய கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. அது பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். 135 நாள் தள்ளி போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அவங்களே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ரிலாக்ஸ்டா வாழ்க்கையை வாழ முடியும். அதே கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வாங்க. தேவையில்லாம போய் இப்போ போய் நான் அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் உடனே டைவர்ஸ் வாங்கிடுவேன் சார், செஞ்சிருவேன் சார்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் நெகட்டிவா தான் போக போகுது. அதனால சங்கடங்கள் தான் வரும், நன்மை நடக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, இப்ப இந்த காலகட்டத்துல வரன் பார்க்கறதுக்கான டைமா எடுத்துக்க. உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும், ராகுகே தோஷம் இருக்கும், அதுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு வாட்டி போய் சாமி கும்பிட்டா சரியா போயிடும், ஒரு வாட்டி ராகுகேதுக்கு காலஹஸ்தி போனா சரியாயிடும், திருப்பாம்பரம் போனா சரியாயிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. வாழ்க்கையில ஒரு தோஷம் இருக்கு, அது நீண்ட காலம் இருக்கும். மேரேஜ் செய்யற வரைக்குமாவது அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பண்ணீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் விலகிறதுக்கான நேரமா இதை எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் 29 அப்புறம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வரன் அமைச்சு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை தலையிடவே தலையிடாதீங்க. அப்பா கிட்ட சொத்து கேட்கறது, அம்மா கிட்ட சொத்து கேட்கறது, அதுக்காக சண்டை போறது எதுவுமே நடக்க போறதுல தெளிவா இருங்க, கவனமா இருங்க. அதனால குடும்பத்துல சண்டை தான் வரும், அண்ணன் கிட்ட சண்டை வரும், அக்கா கிட்ட சண்டை வரும், பிரச்சனைகள் தான் பெருசாகும். உங்களுக்கு கஷ்டம் இருக்குதான் செய்யுது, அதுக்காக நிவர்த்தி இப்ப கிடையாது. 130 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பூர்வீக சொத்து தானா கைக்கு வரும், சிறப்பா வாழ போறீங்க. இல்ல பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப எதுவும் அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க. 135 நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்றது நல்லது. அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு யோகமான நேரம். இப்ப அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க, அதுக்கான முயற்சிகளை தைரியமா செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. வெளிநாட்டுல இருக்கீங்க, பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா தீரக்கூடிய நேரமா இருக்கு. அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரமா இருக்கு. வேலை இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு வேலை போயிருக்கலாம், லே ஆஃப்னால வேலை, கம்பெனி மூடிட்டாங்க அதனால வேலை போயிடுச்சு சொன்னவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட காலமா இருக்கேன் சார், நான் 15 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சதே கிடையாது லைஃப்ல, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கேன், வேலை இல்லாம இருக்கு, கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, முதல்ல வருமானம் இல்லை, கடன்லாம் கூட அப்புறம், வருமானம் இல்லாதனாலதான் பிரச்சனை, வருமானம் வராச்சு எல்லாத்தையும் சமாளிச்சலாம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 135 நாள் இருக்க போது. மொத்தத்துல இந்த விருச்சக ராசி என்பது இப்ப கடன் மட்டும் வாங்காம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. இல்ல சார் கடன் வாங்கிதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் கடன் வாங்காம இருக்க முடியாதுன்னா கம்மியா வாங்கிக்கங்க, இல்ல வட்டி கம்மியா வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கிய முடிவுகள் எல்லாமே ஒரு 135 நாள் தள்ளி போடுங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி,
அதே போல திருமணமா இருந்தாலும் சரி, ஒரு 135 நாள் தள்ளி போட்டு ஒரு முக்கிய முடிவுகள் வாழ்க்கையில எடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான முடிவா கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம். உங்க ஜாதகத்துல நல்ல கிரகநிலையில் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களா மாறும். நல்ல பலன்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும். அதற்கு உங்களுடைய சுயஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. அது 7 சனி, ஜென்ம சனி எதா இருந்தாலும் சரி. உங்களுடைய சுயஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும். தசா புத்திகள் மிக மிக முக்கியம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா, வெளிநாடு போகலாமா, எல்லாத்தையும் உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பா சொல்லும். அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 90 முறை ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் இருந்துச்சுன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.